ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட் அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் உங்களுக்கே தெரியும் ரொம்ப பெரிய ஃபால் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் வந்துட்டு இன்னையோட ஓப்பனிங் பாயிண்ட்டே ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஐ மீன் 21,375 சம்திங் அந்த ரீஜன் தான் நான் க்ரூஷியல் பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் ஓப்பனிங் பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான். பிகாஸ் இந்த ரீஜன் கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஆர்டர் பிளாக்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ரீஜனை கட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு. அகைன் இதை கட் பண்ணால் இந்த பாயிண்ட் கேப் வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ இதுக்கு கீழே இருக்கிறப்ப நீங்கள் புட்டும் இதுக்கு மேலே இருக்கிறப்ப கால் ஆப்ஷன் சைட்லையும் போகலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியோட பிளானாக இருந்துச்சு. அண்ட் ஆஸ் பர் அவர் பிளான் இதுக்கு கீழே நீங்கள் சஸ்டெயின் பண்ணப்போ நீங்கள் புட்டு எடுத்திருந்தீங்கன்னா உங்களால் ஒரு நல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியும். ஈவன் இன்னைக்கான மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜான ஃபால் கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு ஒரு 2.5% 500 பாயிண்ட்டுக்கு மேலே இன்றைக்கி ஒரே நல்ல ஃபால் ஆகியிருக்கு. ஸோ இது நம்ம எதிர்பார்த்ததானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக எதிர்பார்த்தது தான். நான் ஒரு 2-3 வீடியோஸாகவே சொல்லிட்டு இருப்பேன். மார்க்கெட் கீழே வரணும், டவுன் சைடில் வாய்ப்பு இருக்குது, ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எதிர்பார்த்தது தான். பட் இன்றைக்கே இவ்வளோ பெரிய டவுன் ஆகும் அப்படிங்கிறத நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அவ்வளோ மேலே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஒரு சின்ன டவுன் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு அப்பு போய் அகைன் அந்த பாயிண்டில் க்ளோஸ் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன், ஹானஸ்டான எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன க்ரீன்ஸ் போட வந்தோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு அகைன் இங்கே இந்த பாயிண்டில் ஏதாச்சும் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி கீழே வருவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் இன்றைக்கான மார்க்கெட்டில் ஸ்ட்ரைட்டாக ஒரே அடி ஸ்ட்ரைட்டாக டவுன் தான். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்துட்டு பெருசாக எதனால இது நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் மேலே வந்துட்டு ஒரு கேப் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக வந்துட்டு நமக்கு ரெண்டு சைட்லையுமே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணாங்க. ஸோ இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பும் மேலே வந்துட்டு அகைன் இந்த ரீஜன் கிட்ட ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்புமே நமக்கு இருந்துச்சு. ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் அகைன் இங்கேருந்து கீழேயும் வந்தாங்க. ஸோ இந்த பாயிண்டில் கீழே வந்துட்டு திருப்பி இங்கேருந்து மேலே போய் நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை இந்த கேப்போட எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இல்லை அந்த பாயிண்ட்கிட்டேருந்து நமக்கு திரும்புவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த கேப் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் திரும்புவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதை தான் நான் நேத்திக்கான வீடியோஸ்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ என்னுடைய ஆன்டிசிபேஷன் இதுதான். மார்க்கெட் திருப்பி மேலே போய் இந்த கேப் கிட்ட வந்துட்டு மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த பாயிண்ட்லையும் கொஞ்சம் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக இந்த ரீஜனில் அண்ட் இந்த லிக்விடிட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்சை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ரெண்டு சைட்லையுமே ஸ்வீப்பும் இருந்துச்சு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா மார்க்கெட் மேலே போய் இந்த பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு திருப்பி கீழே வரதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை அப்படிங்கிறத என்னுடைய ஆன்டிசிபேஷனாக இருந்துச்சு. பட் எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த மாதிரி இன்னைக்கான மார்க்கெட் நடக்கலன்னு சொல்லலாம். நம்மளுடைய சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகியிருக்கு. பட் ஓவரால் வியூ பாயிண்ட் கரெக்ட், ஓவரால் பயஸ் வந்துட்டு டவுன் தான், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒரு சின்ன அப்பு போயிட்டு அதுக்கப்புறம் டவுன் வருவாங்க அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அது இன்னைக்கான மார்க்கெட்டில் சரியாக நடக்கலன்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். சிம்பிளி நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு புட்டு எடுத்துகிட்டு எந்த பாயிண்ட்டில் நீங்கள் புட்டு எடுத்துகிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் எக்ஸப்ட் இந்த லாஸ்ட் ஒரு 1 hour. ஸோ அதை தவிர நீங்கள் எந்த பாயிண்ட்டில் புட்டு எடுத்திருந்தீங்கனாலுமே இன்றைக்கான மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். பட் ஸ்டில் நான் இன்றைக்கான மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணல, ஒரு சின்ன லாஸ் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் இந்த பாயிண்ட்லேருந்து மேலே ஏறுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இங்கே க்ரீன் பார்த்துட்டு ஒரு 1 minute ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருந்துச்சு. ஸோ நான் ஏறுவாங்கன்னு நினச்சி இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துகிட்டு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தேன், ஹிட் பண்ணிட்டான். ஸோ அதனால் இன்றைக்கான மார்க்கெட்டில் இந்த பெரிய மூவை நான் மிஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா நான் 2வது ட்ரேட் போக மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு இவ்வளோ பெரிய லாஸ் ஆகிடுச்சு. பெரிய லாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் ஒரு 500 to 1000 rupees சம்திங் இந்த ரீஜன்ட்டு எனக்கு ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் இடனே வெளில வந்துருப்பேன். பட் இவ்வளோ பெரிய மூவை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதுதான் நான் சொல்ல வருது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். கொஞ்சம் டே டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கிறேன், கொஞ்சம் லாங்கர் டைம் இதை பார்க்கறதுக்காக, வியூவை பார்க்கறதுக்காக. ஸோ நம்ம ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தது தான் வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த பாயிண்ட்டுக்கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் வராங்க. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா மேலே ரெண்டு சைட்லையும் லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே மார்க்கெட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு கேப்பும் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் கிட்ட ஒரு கேப்பும் இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு இங்கே எந்த கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் ஹிட் பண்ணிட்டு திருப்பி மேலே போவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்துச்சு. பட் ஸ்டில் இப்போ நடக்கிற வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது இப்போ இந்த அளவுக்கு ஸ்பீடான மொமெண்டம் வரும்போது நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 1 or 2 weeksல வந்து நமக்கு பட்ஜெட் இருக்குது. 2 weeks கூட சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் வந்துட்டு அடுத்த வாரத்துக்கிட்ட நமக்கு பட்ஜெட் இருக்குது. ஸோ அந்த பட்ஜெட் எப்படி வருது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு க்ரூஷியலான பாயிண்ட்டாக இந்தியன் மார்க்கெட்ஸை கன்சிடர் பண்ணணும். சப்போஸ் பட்ஜெட் நல்லா வந்துருச்சு அப்படின்னா இந்த கேப்பிங் பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த கேப்பிங் பாயிண்ட்டில் சம்வேர் நடுப்புற திரும்புறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சப்போஸ் அது வரைக்கும் டவுனில் வந்தாங்கன்னா நமக்கு பட்ஜெட் வரைக்கும் மார்க்கெட் டவுனில் வந்தாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் கிட்ட பட்ஜெட் வரும். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் கிட்ட பட்ஜெட் வந்துச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் ஷூட்டப் பார்க்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நல்லா வந்துச்சுன்னா பட்ஜெட்டோட ரிப்போர்ட் நல்லா வந்துச்சு அப்படின்னா ஸோ என்னுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இப்போது அந்த நியூஸை நோக்கி தான் இருக்குது. ஸோ பட்ஜெட் எப்படி வரும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் இப்போதைக்கு எந்த முடிவாக
இருந்தாலுமே எடுக்க முடியும். பட் ஸ்டில் ஓவரால் ட்ரெண்ட் நான் அகைன் முன்னாடியே ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடியே சொன்னது தான், டவுன் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அந்த ஓவரால் ட்ரெண்ட் நான் ஸ்டில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கேன். ஓகே ஃபைன். நாளைக்கு மேபி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம். பிகாஸ் இன்றைக்கான மார்க்கெட்டில் ஒரு நல்ல டவுன் சைட் மூவ் அப்படிங்கிற காரணத்தால் மேபி நாளைக்கு ஒரு கன்சாலிடேட்டட் அப் சைட் மூவ்மெண்டம் இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக தான் இது பெரிய ஞானியான விஷயம்லாம் கிடையாது. மார்க்கெட் யூஸ்வலாக ஒரு சைடில் பெரிய மூவ் கொடுத்தா அடுத்த நாளில் கன்சாலிடேட்டடான ஒரு அப்போ இல்லை டவுனோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் மூமெண்டம் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல டவுன் சைட் மூவ், ஸ்டீப்பான டவுன் சைட் மூவ். ஸோ அதனால் மேபி நாளைக்கு வந்துட்டு ஒரு கன்சாலிடேட்டட் அப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி பார்க்குறேன். பட் ஸ்டில் எஃப்ஐஎன்டி டேட்டா அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மெயினான ஒரு ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லி பார்க்கும்போதும் ஒரு பிஓஐன்னு பார்க்கும்போதும் மேபி இந்த ரீஜன் கிட்ட ஒரு கன்சாலிடேட்டட் ஃபேஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கன்சாலிடேட்டட் ஃபேஸ் வந்துட்டு நமக்கு ப்ரீவியஸாகவும் நல்ல ஒரு டிமாண்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பாயிண்டில் ஒரு கேப் இருந்திருக்கு. அண்ட் அகைன் மார்க்கெட் இங்கே வரப்போ இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு சின்ன வால்யூம் கிரியேட் பண்ணியிருக்கு, வால்யூம் ட்ராமா கிரியேட் ஆகிருக்கு. மேலே போய்ட்டு திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். அண்ட் அகைன் இந்த பாயிண்ட் கிட்ட இப்போதைக்கு எக்ஸாக்டாக திருப்பி இன்னொரு சப்போர்ட்டு, எக்ஸாக்ட்லி இதுக்கு கொஞ்சம் முன்னாடி நமக்கு இன்னொரு சப்போர்ட். இப்போ எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேபி நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஜோன்ஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும் நீங்கள் கால் சைடில் போகிறது பெட்டர். பிகாஸ் இப்போதைக்கு மார்க்கெட் ஃபுல்லாக டவுனு. இதில் நம்ம வந்துட்டு கவுண்டர் ட்ரெண்டுக்கு பார்க்கறது கொஞ்சம் முட்டாள்தனமாக தான் தெரியும். பட் ஸ்டில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். மார்க்கெட் இங்கே வந்து இப்படி திருப்பி மேலே போனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை பார்த்துட்டு திருப்பி இங்கே வரப்போ ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மேபி மார்க்கெட் இங்கேருந்து ஒரு சின்ன அப்பு மூவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் அகைன் அதே மாதிரி டவுன் சைடில் இந்த ரீஜனை கட் ஆகி நமக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு மேபி நம்ம இந்த ரீஜன் கிட்ட ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு கரெக்டான பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ரீஜன் தான். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் அ மினிட். ஸோ இதோடைய கோஆர்டினேட்ஸையும் நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் அதோடைய கோஆர்டினேட்ஸ். ஆல்மோஸ்ட் 21,267லேருந்து 21,182 வரைக்கும். ஸோ இந்த கோஆர்டினேட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா போட்டும், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப காலும் எடுக்கலாம். சிம்பிள். நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். நாளைக்கான மார்க்கெட்டில் இதுதான் க்ரூஷியல் பாயிண்ட். இது கீழே சஸ்டெயின் ஆகும் தான் போட்டும் எடுங்க. இதுக்கு மேலே போகிறப்ப கால் ஆப்ஷன் சைடில் போங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அகைன் இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதை தாண்டி பெருசாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகைன் முன்னாடியே மார்க் பண்ணி வச்சிருந்த ஒரு பாயிண்ட் தான் இது. பிகாஸ் இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்த்ததான் நான் 2-3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் ஆக்ட் ஆகுன்ட்டு. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் முடிய போகிற டைமில் இருந்தனால என்னால் அந்த பாயிண்ட் எதுவும் ட்ரேட் எடுக்க முடியல. ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லி பார்க்கணும்னா இந்த கேப்போட க்ளோசிங் ரீஜன் தான், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 44,821. இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் நீங்கள் தாராளமாக புட்டில் போகலாம். ஆல்சோ இதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். மேபி இதை ஒரு ஆர்டர் பிளாக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறப்ப இதுலேருந்து இந்த ரீஜன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விக் டு இந்த க்ளோஸ் ரீஜன் வரைக்கும். பிகாஸ் இந்த ரீஜன் டெஃபினட்டாக அந்த பாயிண்ட்டில் நம்ம போய் பார்க்கும்போது ஒரு ஆர்டர் பிளாக்காக தான் இருந்திருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியர்லி ஒரு ஆர்டர் பிளாக். அண்ட் இந்த பாயிண்டில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த இம்பேலன்ஸை நமக்கு வேலிடேட் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட்ஸ் கீழே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு பார்க்கும்போது இந்த ரீஜனில் ஒரு கிளியர் பை சைட் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ இந்த பை சைட் லிக்விடிட்டியை நமக்கு ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட்ஸ் திருப்பி மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இப்போதைக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா இந்த ஜோன்ஸ் தான். அகைன் நான் நிஃப்டியில் சொன்ன மாதிரி இதுலேயும் வந்துட்டு ஒரு ஜோன் சொல்கிறேன். ஸோ இந்த ஜோன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதனாலனா ப்ரீவியஸ்லி நமக்கு கேப் இருக்கிற காரணத்தினால. ஸோ 45,000 to 44,840 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப காலில் போங்க. இந்த கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அனதர் திங், இதை தாண்டி பெருசாக எதுவும் பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சு. அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் லைக் this video and also share this video with your friends. உங்களை வீடியோ பார்க்குறேன். Until then, this is Kanan signing off from Master Trades.